வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X6 Pro அண்ட் விவோ T3 Pro இந்த ரெண்டு மொபைலோட கேமரா கம்பேரிசன் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு மொபைலோட கம்பேரிசன் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் கேமரா மட்டும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ X6 Pro 5G மொபைலை செலக்ட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு விவோ T3 Pro எதனால் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது அண்ட் ஆல்சோ சூப்பரான பேட்ரி பேக்கப்பும் இருக்குது. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் லெவலில் ஒரு பெஸ்ட்டு பேட்ரி பேக்கப் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மொபைலாக உங்களுக்கு விவோ T3 Pro இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஆஃபரில் தான் கிடைக்குது. ஸோ ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது நல்ல ப்ரைஸுக்கு தான் வச்சுருக்காங்க. பட் இது ரெண்டு மொபைலில் பெஸ்ட்டு கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விவோ T3 Proவை செலக்ட் பண்ணலாம். ஸோ போக்கோ வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான மொபைல் அண்டு விவோ வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஓரியன்டான மொபைல். ஸோ அப்போ ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு போக்கோ X6 Proவில் கேமரா செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 64 MP மெயின் கேமரா அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேக்ரோ மோட்லேயும் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4K 30 FPSல நீங்கள் வந்து ரியரில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபியில் 1080pல நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா HDR மோட்லேயும் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ சூப்பரான சாய்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போக்கோ X6 Pro 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா நமக்கு ஆம்னிவிஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான 64 MP சென்சார் தான் வந்து உங்களுக்கு விவோ T1 Pro அண்டு IQ Z6 Pro அந்த ரெண்டு மொபைல்லையுமே இருக்கும். விவோ T3 Proவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் கேமரா 50 MP சோனி IMX882 அப்படின்னு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ இதில் மேக்ரோ சென்சார் கிடையாது. ஸோ மூணாவதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கரிங் சென்சார். ஸோ இதில் மேக்ரோவில் நீங்கள் ஃபோட்டோவும் எடுக்க முடியாது, வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. போக்கோ மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம HDRல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் விவோ T3 Proவில் நமக்கு HDR வீடியோ சப்போர்ட் இருக்குது. பட் HDRல நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா விவோ T3 Pro பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். வீடியோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த விவோவை விட போக்கோ X6 Pro பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போக்கோ மொபைலில் நம்ம வந்து HDR வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம ப்ளே பண்ணும்போது லைட்டாக ஸ்டக் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி 4K 60 FPSல நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ப்ளே பண்ணாலும் ஸ்டக் ஆகுது. யூடியூப்பில் நம்ம வீடியோ ப்ளே பண்ணாலும் 4Kல இல்லை அல்ட்ரா HD இல்லை அதை விட அதிகமாக HDRல நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போதும் நமக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மேபி இதை சாஃப்ட்வேர் அப்டேட்டில் சரி பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இது வந்து மிட்ரேஞ்ச் லெவல் தான். பட்டு அதை விட கம்மியான லெவலில் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலோ இல்லை ப்ளே பண்ணாலோ சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. ஸோ இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் மொபைல் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ விவோ T3 Pro வந்து ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் தான் இது. ஸோ இப்போ கேமரா கம்பேரிசனுக்கு வந்துடுவோம். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா போக்கோ மொபைல், ரைட்டில் இருக்கிறது விவோ மொபைல். ரெண்டுலேயுமே கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் ஆகுது. டே லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா விவோ கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. அதுவே வந்து நமக்கு போக்கோ வந்து லோ லைட்டில் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல, நைட் மோடும் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. ஸோ உங்களுக்கு நைட் டைமும் ஃபோட்டோஸ் பெட்டராக இருக்கணும் அண்டு ஈவினிங் டைமு ரூம் லைட்டு எல்லா கண்டிஷன்லேயும் பெஸ்ட்டான பெட்டரான ஃபோட்டோகிராஃபி வேணும்னா நீங்கள் வந்து விவோ மொபைலை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ டே லைட்டில் மட்டும்தான் வந்து போக்கோவில் நல்லாயிருக்கு, லோ லைட்டில் நல்லா இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா கலர்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிறதுக்கும் ரைட்டில் இருக்கிறதுக்கும் கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு டைனமிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்னாப்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது விவோவில் கம்பேரிங் டு போக்கோ. ஸோ அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணாலும் நமக்கு விவோவில் வந்து அந்த அல்காரிதம் நல்லா பண்ணுறாங்க, அந்த சாஃப்ட்வேரை வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு விவோவுடைய செல்ஃபி பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே லுக் வைஸ் நல்லாயிருக்கு கம்பேரிங் டு போக்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுலேயும் விவோ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா விவோ மொபைலில் நமக்கு நல்லா கிளியராக தெரியுது. பட்
போக்கோ மொபைலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ போக்கோ மொபைலில் ஒரு 2-3 அப்டேட்ஸ் கொடுத்தாச்சு. பட் விவோ மொபைலில் இது வரைக்கும் ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. மேபி நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா லோ லைட்டில் நமக்கு ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு விவோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது கம்பேரிங் டு போக்கோ. ஸோ இது எல்லாமே ஈவினிங் டைமில் எடுத்த ஷார்ட்ஸு, ஈவினிங் 6 o'clock மேலே ஷூட் பண்ணது. ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் டைனமிக் ரேஞ்ச் மட்டும் நமக்கு விவோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு போக்கோவில் ஒரிஜினல் கலர்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. விவோவில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணுது. ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது மட்டும் அது வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நேச்சுரலான அவுட்புட் எடுக்கும்போது அது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மேபி அப்டேட்ஸ் கொடுத்தா நமக்கு சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் எந்த சுச்சுவேஷனில் எடுத்தாலும் நமக்கு பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விவோ வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போர்ட்ரேட் மோடில் நம்ம ஷூட் பண்ணாலும் கலர்ஸ் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகுது. ஃபேஸ் கலரும் சரி, போட்டுருக்கிற அந்த டிஷர்ட் கலருமே சேஞ்ச் ஆகுது. பட் விவோ தான் பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரியர் கேமராவில் ஷூட் பண்ணாலும் நமக்கு அந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த டார்க்கரான ஏரியா கூட பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணுது. ஸோ இதில் வந்து டார்க்கரான ஏரியா டார்க்காகவே தான் காட்டுது. இது எல்லாமே ஈவினிங் டைம் ஷூட் பண்ணது. ஸோ ரியர் கேமராவும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் விவோ வந்து சூப்பராக இருக்குது. போக்கோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ரூம் லைட்டிங் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா விவோ ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரூம் லைட்டிங்கில் நமக்கு ரியர் கேமராவில் ஷூட் பண்ணால் இப்படி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இல்லைன்னு தான் தோணுது. அதாவது கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணுது. விவோவில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை வாஷ் அவுட் பண்ணிடுது. அண்டு போக்கோவில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டும் இருக்குது. பட் ரெண்டுமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு விவோவில் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரூம் லைட்டை விட்டு அதே ஈவினிங் டைம் 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் நின்று ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சன் செட் ஆகிற டைம்லையோ இல்லை சன் ரைஸ் ஆகிற டைம்லையோ நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சன் செட் ஆகும்போது சன்னுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் நின்றுட்டு போஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து ஃபோட்டோ வந்து ரொம்பவே சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செல்ஃபிக்கும் ரியருக்கும் போக்கோவில் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் செல்ஃபிக்கும் ரியருக்கும் பார்த்திங்கன்னா விவோவில் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து செல்ஃபி கேமரா, இது வந்து ரியர் கேமரா. ஸோ ரியர் கேமராவில் பார்த்திங்கன்னா போக்கோவில் பேக்ரவுண்டு இதில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இது செல்ஃபி, இது ரியர் கேமரா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் லோ லைட்டில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் இன்னும் டைம் ஆக ஆக நமக்கு கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு போக்கோவில் பார்த்திங்கன்னா டார்க்கரான ஒரு ஃபீலிங் இருக்குது. விவோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டராக ப்ராசஸிங் பண்ணுது நல்லாவே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும் இந்த கலர் சேஞ்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ ஈவினிங் டைம் இல்லை நைட் டைமில் நம்ம ஷூட் பண்ணும்போது விவோ வந்து பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. கலர்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு டீட்டெயில்ஸ் லெவல்னு பார்க்கும்போது பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா விவோ தான். போக்கோ வந்து ஒரிஜினல் கலரை கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த ஸ்னாப் பார்த்திங்கன்னா ரெண்டுமே லாங்கில் எடுக்கிறது, ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி நியர்பை ஷூட் பண்ணும்போது டெஃபினட்டாக விவோ பார்த்திங்கன்னா அந்த கலர் அல்காரிதம் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. பட் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ டே லைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. பட்டு போக்கோ வந்து நமக்கு ஒரிஜினலான ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. பட் விவோவில் வந்து ஓவர் ஷார்ப்பனிங் பண்ணுது. அந்த ஓவர் ஷார்ப்பனிங் பண்ணுறதுனால ஒரிஜினலாக ஒரு ஃப்ளவரை பார்த்திங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஷார்ப்பராக இருக்குமா அப்படின்றது நமக்கு ஒரு டவுட் வரும்.
பட் விவோ மொபைலில் இந்த T3 ப்ரோவில் ஷூட் பண்ண இமேஜை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவான ஒரு அவுட்புட்டாகவே தான் இருக்குது. ஸோ டே லைட்டில் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ லெஃப்டில் இருக்கிறது போக்கோ, ரைட்டில் இருக்கிறது விவோ. ஸோ டே லைட்டில் பார்த்தீங்கன்னா போக்கோ மொபைல் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். விவோ மொபைலில் அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் நைட் டைமில் நல்லாயிருக்கு. மேபி அப்டேட்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய விவோ மொபைல் கேமரா அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டே டைமில் நமக்கு போக்கோவில் கொஞ்சம் பெட்டராகவே டைனமிக் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பட் லோ லைட்டு அண்ட் நைட் டைமில் டோட்டலாக வேஸ்ட்டுன்னே சொல்லிடலாம். ஸோ சன்னை ஷூட் பண்ணும்போது கூட நமக்கு போக்கோ மொபைல் டே லைட்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு போக்கோ மொபைல் வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. டே லைட்டில் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் லோ லைட்டில் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோவில் இருக்கிறது வந்து நமக்கு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஒரிஜினலான ஒரு அவுட்புட்டு. பட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா விவோ மொபைலில் அந்த கலரே டோட்டலாக வேறு. ஆக்சுவலாக இந்த கலர் தான் பெயிண்டிங்கு, பட் இதில் பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலராக மாற்றி விட்டுடுது. ஸோ அது எதனாலன்னு தெரில, அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து விவோவில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அந்த நேச்சுரல்ஸ், அதாவது ஓவர் ஷார்ப்பனிங் பண்ணுறதுனால அந்த கலர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. அதாவது க்ரீன் கலரை மோர் தென் க்ரீனாக மாற்றும்போது அது கலர் வந்து வேறு மாதிரி மாறிடுது. ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷனில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோரார்லெஸ் ஈக்குவலாக இருந்தாலும் பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுறது விவோ தான் நினைக்கிறேன். போக்கோ நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்லைட்லி ஒரு ப்ராசஸிங்கில் மட்டும் அப்கிரேட் பண்ணாங்கன்னா போக்கோ இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரியர் கேமரா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு போக்கோவில். ஸோ போர்ட்ரேட் மோடும் பார்த்திங்கன்னா போக்கோ கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் எட்ஜ் டிடெக்ஷன் நமக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, பிகாஸ் இட்ஸ் நாட் ஏ கேமரா மொபைல். பட் விவோவில் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஜூம் பண்ணி எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. 10x வரைக்கும் ஜூம் பண்ணாலும் ரெண்டு மொபைலுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. டே லைட்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியான ஒரு அவுட்புட்டை ரெண்டு மொபைலுமே கொடுக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 10x ஜூம் பண்ணி எடுத்தது தான், இதுவும் 10x ஜூம் பண்ணி ஷூட் பண்ணது தான். ஸோ 10x நம்ம ஷூட் பண்ணாலும் ஓரளவுக்கு அவுட்புட் கிடைக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்குது. இந்த லோ லைட்டு அப்படின்னு வந்தாலே, இல்லை நைட் டைம்னு வந்தாலே டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா விவோ மொபைல் வின்னர் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ சேஞ்ச் ஆகுது. போக்கோலேயும் லைட்லாம் சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி விவோலேயும் ஸ்லைட்லி அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நைட் டைமில் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நமக்கு அவுட்புட்டு. ஸோ இதில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுலேயுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஓரளவுக்கு ஆவரேஜ் இல்லை அபவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. பட் ரெண்டுமே வந்து டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ரியர் கேமராவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவோ மொபைலில் ஒரு எல்லோயிஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா இது வந்து ஹியூமன் சப்ஜெக்டை நம்ம மெர்ஜ் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து அது மோர் தென் க்ரீனாக நைட் டைமில் ப்ராசஸிங் பண்ணுது. அதனால் இது வந்து எக்ஸ்ட்ராவாக கலர் பூஸ்டப் பண்ண மாதிரி கிளியராக தெரியுது. ஸோ எனக்கு நைட் டைமில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டிங் கண்டிஷனில் போக்கோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது இந்த ஸ்னாப்பில். ஸோ ஓவராலாக இப்போ நீங்கள் கேமரா அவுட்புட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ கேமரா அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு விவோ கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கம்பேரிங் டு போக்கோ. அதே மாதிரி போக்கோவில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆட்டோ மோடில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நைட் டைமில் ஷூட் பண்ணும்போது அந்த ஃப்ளாஷ் வந்து கரெக்டான டைமில் ஃபோக்கஸிங் வந்து நமக்கு நடக்கலை. அதாவது போக்கோ மொபைலில் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நைட் டைமில் அது ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேது எதுவுமே. டே டைமில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது.
பட் விவோ மொபைலில் நமக்கு டே டைம் அண்ட் நைட் டைம் இல்லை ரூம் லைட்டிங் எல்லா கண்டிஷன்லையுமே ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ரெண்டுலேயுமே ஃபோக்கஸிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷேர் பண்ணுற இமேஜஸ் பார்த்திங்கன்னா விவோவில் கொஞ்சம் மோர் தென் ஷார்ப்பராக இருக்குது. அந்த கலர் அக்யூரஸியும் பார்த்திங்கன்னா விவோவில் கலரையும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுது. அதனால் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நமக்கு அட்ராக்டிவான ஒரு அவுட்புட்டும் கிடைக்குது. விவோவில் இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராசஸிங் நல்லா பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா விவோவில் V40 சீரியஸ்க்கு ஈக்குவலாக கூட வரலாம், இல்லை V30 சீரியஸ்க்கு ஈக்குவலாக வரலாம். ஸோ அதனால் அதுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம், இது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால ப்ராசஸிங் இந்த அளவு தான் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கேமரா மொபைல்னால் விவோ தான் சொல்லலாம், விவோ T3 Pro தான் சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதை விட பெட்டரான கேமரா மொபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.